யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே புரியலையே. பிள்ளைங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ தெரியலையே. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள திரும்ப கொண்டு வந்து சேர்த்திருப்பா. ஐயோ, அதானா? அழாதீங்க அண்ணி. ஐயோ. அண்ணி தைரியமா இருங்க அண்ணி. அக்கா தான் சொன்னாங்கல்ல, மனோவுக்கு அவங்க எதுவும் ஆக விட மாட்டாங்க. மன்னிச்சிருமா காமாட்சி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அந்த மீனாட்சி குடும்பம் இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு குடும்பத்தை நான் சம்பந்தமே பேசியிருக்க மாட்டோமா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமலே நாம இருந்துட்டோமேன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட காட்டின நல்லவங்கன்ற முகத்தை நம்பி அவங்களோட இந்த அரக்கத்தனமான குணத்தை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே. என்ன தப்பா நினைச்சிடாதீங்கம்மா. ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா இது இந்த அளவுக்கு தப்பா போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மீனாட்சி நடந்துகிட்டதை விட இத்தனை வருஷமா நண்பனா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ராமச்சந்திரன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அவன் உங்களுக்கும் உண்மையா இல்ல, நண்பனா இருந்த எனக்கும் உண்மையா இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னாலும் இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன். உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ மாமா, பெரியப்பா, என்ன மாமா நீங்க நீங்க போய் ஏன் முன்னால கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணவன் மன்னிப்பு கேட்டுதானமா ஆகும். அப்படி எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா நீங்க இந்த சம்பந்தத்தை என் பொண்ணுக்காக பார்த்து வச்சீங்க. உங்களால மட்டும் இல்ல மாமா, அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எங்களால கூட கணிக்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி நல்லவங்களா நடந்துக்கிட்டாங்க. இப்ப கூட இப்படி ஒரு பிரச்சனை நடக்காம இருந்திருந்தா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாம போயிருக்கோம். நல்ல வேளை அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க மொத்த சுயரூபத்தையும் அவங்க மூலமாவே இன்னைக்கு கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி காட்டிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு அவங்கள பத்தி தெரியப்படுத்திட்டான். இப்ப என் மனசுல இருக்கிறதுலாம் ஒண்ணுதான் மாமா. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆனந்தையும் அணுவையும் கடவுள் மீட்டு கொடுத்துட்டாருன்னா போதும்னு இருக்கு மாமா. அவங்களுக்கு எதுவும் ஆகாதுமா, நீ கவலைப்படாதம்மா. நான் எப்படியாவது ஆனந்தியும் அணுவையும் காப்பாற்ற முயற்சி பண்றேம்மா. ஏய் கருப்பா, அம்மா சீக்கிரமா போ. சரிங்கம்மா. ஐயோ, இவன் வேற போன் பண்றான். யாரு இந்த நேரத்துல யாருங்க போனு? அந்த தர்மலிங்கம் தான். அந்த ஆள் எதுக்கு போன் பண்றான்? எதுக்கு போன் பண்ண போறான்? இவங்க ரெண்டு பேரையும் விட்டுன்னு சொல்லி கெஞ்சுறதுக்காக போன் பண்ணுவான். ஏங்க முதல்ல நீங்க போன் எடுக்காதீங்க, அத முதல்ல கட் பண்ணி விடுங்க. ஏய் சும்மா இரு. வலிக்குது, கை எடுங்க. ஏங்க அந்த ஆளு எனக்கு போன் பண்றான் போல இருக்கு. அடங்கடி. மீனாட்சி, அந்த ஆள் தான் போன் பண்ணி உயிரை வாங்குறான் பாரு. முதல்ல இந்த ஆளை பிளாக் பண்ணணும். ஏய் அத்தை சொத்தனே. என்னாச்சு மாமா? போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓ, எங்க போனாலும் இவங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்கம்மா. கௌஷிக் முதல்ல நீ டென்ஷன் ஆகாதப்பா. என்ன ஆனாலும் அவங்களால நம்மள பிடிக்கவே முடியாது, பிடிக்கவும் விடக்கூடாதுடா. அப்படி கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது மீனாட்சி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அவங்க கண் பார்வையில இருந்து நாம தப்பிச்சாகணும். இல்லன்னா குறுக்க பூந்து நம்ம பிள்ளைக்கும் ஆனந்திக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. என்னது, தடுத்துருவாங்களா? இல்ல
அப்போ எனக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்காதா? மா, என்னம்மா அப்பா இப்படி சொல்றாரு? கௌஷிக் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுடா. அவர் ஏதோ பதட்டத்துல பேசிட்டு இருக்காருடா. என்ன மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏய் ஐயோ